மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமலாக்கத்துறை சம்மந்தப்பட்ட அந்த டாஸ்மாக் வழக்கிலேருந்து ஈஸியாக தப்பிச்சிட்டாப்பில். டெல்லி சமரசம் இந்த விஷயத்தில் மேஜராக ரோல் பண்ணியிருக்கு. சும்மா நிப்பாட்டுங்கப்பா, எப்பப்பா அது டெல்லி சமரசம் சொல்கிறீங்க, யாராவது இதை ப்ரூவ் பண்ணுறீங்களா? டெல்லியில் இந்த சமரசம் நடந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? தாவேக்காவோட தொண்டனா எங்கள் அண்ணன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, டெல்லிக்கு போனால் ப்ராப்ளம் சால்வுங்கிறத, அது உண்மைங்கிறத இந்த வீடியோவில் நான் ப்ரூவ் பண்ணுறேன். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேதி வாரியாக பேசலாம். என்னைக்கு எது நடந்துச்சு, எப்படி இந்த டெல்லி விசிட் இதில் மேஜராக ரோல் பண்ணிச்சு, டெல்லி விசிட்டுக்கு அப்புறம் இந்த வழக்கு எப்படி போச்சு, எல்லாத்தையும் ஆழமாக பார்க்கலாம். டாஸ்மாக் வழக்கு பார்த்தீங்கன்னா வந்தோன தீர்ப்பு வந்த பிறகு இந்த டிஎம்கே ஐடிவிங்க சேர்ந்தவங்களாம் க்ளோன் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை எடுத்து பெருசாக ப்ரமோட் பண்ணி அறிவு இருக்கா தற்குறிப்பையிலே அப்படிங்கிற பல விஷயத்தை பேசுனீங்க. பல விஷயத்தை நான் கவனித்தேன். உங்கள்கிட்ட தான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். பொதுமக்களுக்கு மேபி இந்த இடி சமரசமானது டெல்லி விசிட் தாங்கிற ஒரு அவேர்னஸ் பொதுமக்களுக்கு இருக்குது. டிஎம்கேல இருக்கக்கூடிய அந்த 200 ரூபா வாங்கக்கூடிய உங்களுக்கு தான் இல்லை, உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் எப்படிலாம் உங்கள் அப்பா போய் சமரசம் பண்ணார் அப்படிங்கிறத ஆழமாகவும் தெளிவாகவும் சொல்லித்தரேன். பார்த்து தெரிஞ்சுக்க, யார் தற்கூறிங்கிறத வீடியோ முடிவில் முடிவு பண்ணிக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், குரல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் அழுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டியில் உனக்கு சேர்த்து தான் அந்த வீடியோவில் பேசுகிறேன். ஆழமாகவும் தெளிவாகவும் முதல்ல புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, 1000 கோடி இங்கே முறைகேடு நடந்திருக்கு, மதுபான ஆலையில் மோசடி நடந்திருக்கு, டெண்டர் மூலமாக அதிகாரிகள் சம்பாதிச்சிருக்காங்க, விற்பனையாளர்கள் கீழே சம்பாதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மதுபான ஆலைகளுக்கு அந்த பாட்டில் சப்ளை பண்ணுற கம்பெனிக்கும் இந்த ஆலைக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கில் ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது, மின்சாரம் சார்ந்த கட்டணத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி 1000 கோடி முறைகேடுங்கிறது டாஸ்மார்க்கே கரப்டாக இருக்குது. பேசிக்கான விசாரணையில் எங்களுக்கு கிடைச்ச தகவல் இது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. அந்த சமயத்தில் ஊடகங்கள் எல்லாமே என்ன சொன்னாங்க, 40,000 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் இதில் ஊழல் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஒரு பக்கம் அமலாக்கத்துறை தன்னுடைய வேலைகள் அத்தனையுமே வேகமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா நீதிமன்றத்தை அணுகுனாங்க. நீதிமன்றத்தை அணுகும் போது மார்ச் 21 நீதிமன்றத்தில் நான் பேசின ஒரு வீடியோ சைடில் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் இப்பயும் போய் செக் பண்ணலாம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுங்கிறத ஆழமாகவும் தெளிவாகவும் பேசியிருந்தோம். அப்போ டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது, 5 நாட்களுக்கு இடைக்கால தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. இந்த 5 நாட்களுக்கு ஏன் இடைக்கால தடையை தமிழ்நாடு அரசு அங்கே வாங்கியிருந்தாங்கன்னா, இந்த கூட்டாட்சி தத்துவம், இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற சில வாதங்கள்லாம் முன்னு வச்சு அந்த தடையை வாங்கியிருந்தாங்க. அதாவது டாஸ்மார்க்கில் ஊழலே நடக்கலைங்கிற வாதத்தை எங்கேயுமே இவங்க வைக்க மாட்டாங்க. இந்த கூட்டாட்சி தத்துவம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா துன்புறுத்தல், ஊழியர்களை துன்புறுத்தல் அப்படிங்கிற விஷயம் தான் அந்த வழக்கில் மேஜராகவே ரோல் ஆகும். சரிங்களா? முதல்ல 5 நாட்கள் இடைக்கால தடை வாங்கினாங்களா, அடுத்து இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு, இந்த இடைக்கால தடை போட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை விட்டு விலகிட்டாங்க. விலகி பார்த்தீங்கன்னா வேற நீதிபதிகள் அமர்வு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை விசாரிக்குது. அந்த வாதங்கள் என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நான் நோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். அந்த வீடியோவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, அமலாக்கத்துறை என்ன வாதங்களை முன் வச்சாங்க, நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் அந்த வழக்குள்ள உள்ளே போனோம், ஏகப்பட்ட மோசடிகள் ஏகப்பட்ட முறைகேடுகள் இதில் இருக்குது, பேசிக்கான ஆதாரங்கள் அத்தனையுமே உங்கள் முன்னாடி சப்மிட் பண்ணுறோம், அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வாதத்தை முன் வச்சாங்க. ஒரு பக்கம் அமலாக்கத்துறை வாதங்கள் நீதிமன்றத்தில் வரும்போது டிஎம்கே ஐடிவிங்க சேர்ந்தவங்க எல்லாருக்குமே எப்படிலாம் முட்டு கொடுக்குறது அப்படிங்கிற டவுட் பெருசாக வந்துச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓனராக இருக்கக்கூடிய டிஎம்கே என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றணும் அல்லது வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மனுவை பார்த்தீங்கன்னா உடனடியாக போடுறாங்க. அந்த மனு பார்த்தீங்கன்னா நான் இப்போ முன்னாடி பேசுனது ஏப்ரல் 2, இப்போ நான் பேசுகிறது ஏப்ரல் 9. ஏப்ரல் 9 பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அந்த விஷயம் வரும்போது நீதிமன்றம் செம காண்டாயிடுச்சு. எதுக்கு இப்போ நீங்கள் வந்த, உள்ளூரில் வழக்கு ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கு, ஒழுங்காக நடக்கும்போது இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கடுமையான சில வார்த்தைகளை சொன்னாங்க. அந்த வழக்கை அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க உச்சநீதிமன்றம், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. ஏன் வேறு மாநிலத்துக்கு மாற்றுறாங்க, வேறு மாநிலத்தில் அந்த வழக்கு நடந்துச்சுன்னா இப்போ நம்ம பேசுகிற அளவு செய்திகள் நமக்கு கிடைக்காது. வேறு ஏதோ ஒரு மாநிலத்தில் நடக்கும்போது அந்த செய்திகளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்த அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் பெருசாக போய் கவர் பண்ண மாட்டாங்க. செய்தி வந்து மக்களுக்கு போகாமல் அந்த வழக்கு ஒரு பக்கம் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறதுனால தான் வேறு ஒரு மாநிலத்துக்கு இந்த வழக்கை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா கடுமையான அதிருப்தி தெரிவித்ததுனால வழக்கை வாபஸ் வாங்கிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்லேயே இந்த வழக்கை நடத்துனுச்சு. அப்போ ஹைகோர்ட்டோட தீர்ப்பு எப்போ வருது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுக்குது. என்ன தீர்ப்பு கொடுக்குது, இதில் நிறையா மோசடி முறைகேடு அத்தனையுமே நடந்திருக்கு, இந்த ஊழியர்களை வச்சுக்கிட்டு பின்னாடி போய் இந்த கவர்மெண்ட் ஒளிஞ்சிக்க கூடாது, உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அப்படிங்கிறது இந்த தேசத்துக்கு எதிரானது, அமலாக்கத்துறை இந்த வழக்கை தாராளமாக விசாரிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா போதுமான ஆதாரங்கள்
ஆதாரங்கள் அமலாக்கத்துறையிட்ட இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை உள்ளே வந்தாங்க. இப்போ இந்த டிஎம்கேல இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கக்கூடிய போடப்பட்ட வழக்கெல்லாம் சும்மா சின்ன வழக்குங்க, இதெல்லாம் ஒரு சீனே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கை கேன்சல் பண்ணக்கூடாது, சிபிஐ விசாரணைக்கு போகணும்னு சொல்லி அதே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது. உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட அந்த வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா தலைமை வழக்கறிஞர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா, இந்த டாஸ்மார்க் வழக்கு முடிகிற வரைக்கும் நான் அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் சொல்கிற அந்த சின்ன சின்ன எஃப்ஐஆரும் க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் ரொம்ப முக்கியம்னு எச்சரிச்சிருக்காங்க. இதையும் இங்கே நான் ஹைலைட் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்த பிறகு ரொம்ப பயந்துட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன், ரித்தீஷ்னு சொல்லி ஒரு பக்கம் அமலாக்கத்துறையோட சோதனை வட்டம் வேகமாக போகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசாகன் அவர்களை விசாரிக்கிறாங்க. ஏன்னா ஹைகோர்ட்டில் தீர்ப்பு என்ன சொல்லுச்சு, அமலாக்கத்துறை தாராளமாக அந்த வழக்கை விசாரிக்கலாங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. விசாரணை ஒரு பக்கம் வேகமாக நடக்கும் போது தான் அப்பாவுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இனிமேல் விட்டா சரியாக இருக்காது, நம்ம நிதியை காப்பாற்றணும்னா, நம்ம குடும்ப நிதியை காப்பாற்றணும்னா டெல்லிக்கு போனால் தான், டெல்லிக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்டு டெல்லிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த நிதி ஆயோக்கை பயன்படுத்தியிருப்பார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அவசரமாக மேல்முறையீடு பண்ணுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி நிதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வழக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் தான் மேல்முறையீடு பண்ணாங்க. அந்த வழக்கை டீலில் விட்டாங்க. இந்த வழக்கு தான் மிக வேகமாக பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணுறாங்க. இவங்க மேல்முறையீடு பண்ணி எப்போ தீர்ப்பு வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மே 22 பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது, அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அந்த வழக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லி இடைக்கால தடை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் மே 22 வருது. ஸ்டாலின் ஐயா பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு எப்போ போகிறேங்கிறத பொதுவெளியில் எப்போ அறிவிக்கிறாருன்னா மே 21 சொல்கிறார். அவர் மே 21 சொல்கிறாரு. மே 22 பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சமரசம் ஏற்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு வருது. இங்கே நீதிமன்றத்தில் சமரசம் ஏற்பட்டுச்சுங்கிறத வார்த்தையை நான் எங்கேயுமே பயன்படுத்த மாட்டேன். நீதிமன்றத்தின் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வரைக்கும் இந்த அமலாக்கத்துறை வாதங்கள் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆகாஷ் பாஸ்கரன், ரித்தீஷ்னு சொல்லி வீடு தேடி போய் அலைஞ்சு பயங்கரமாக சர்ச் பண்ணி பயங்கரமாக வேலை பார்த்தாங்க. நீதிமன்றத்தில் கூர்மையான வாதங்கள்லாம் முன் வச்சாங்க. எப்போ அப்பா பார்த்தீங்கன்னா டெல்லி போகிறது அப்படிங்கிற விஷயமானது கன்ஃபார்ம் ஆனிச்சோ அப்போ அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டாங்க. இந்த உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி தீர்ப்பு வந்துச்சுங்கிறத பற்றியும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருப்போம். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே இடி அவங்க பார்க்க வேண்டிய வேலையை செய்யலை, போதுமான ஆதாரங்களை இங்கே சப்மிட் பண்ணல. ஏன்னா ஒரு அமர்வுலேருந்து இன்னொரு அமர்வுக்கு மாறும்போது ஏன்பா அந்த வழக்கை விசாரிக்கணும்னா அதுக்கு தகுந்த ஆதாரங்களை சப்மிட் பண்ணால் ஓகே நீ விசாரிக்கலாம் அப்படிங்கிற அந்த பச்சை கொடியை காட்டியிருப்பாங்க. அவசர வழக்கா இவ்வளவு தீவிரமாக டிஎம்கே அந்த வழக்கில் நிறையா வேலை செய்துன்னு ஈடிக்கு தெரிஞ்சும் இடி உச்சநீதிமன்றத்தில் அந்த சமயத்தில் வச்ச வாதத்தை பார்த்து நீதிமன்றத்தில் இருந்த அத்தனை பேரும் சிரிச்சாங்க. ஏன்னா சரியான ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சப்மிட் பண்ணவே இல்லை. அதுதான் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இடைக்கால தடை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் சம்பந்தப்பட்ட வழக்கில் என்ன வந்திருக்குன்னா, தன்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சீல் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில், சென்னை ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போடுறாரு. எனக்கு இந்த வழக்குக்கு தொடர்பே கிடையாது, என் வீட்டில் வந்து சீல் வச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். இந்த வழக்கை விசாரிக்கும் போது அதே பேட்டர்ன் தான், முன்னாடி ஆதாரத்தை சப்மிட் பண்ணலையா உச்சநீதிமன்றத்தில், இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு என்ன தொடர்பு இருக்குது, தகுந்த ஆதாரங்களை சப்மிட் பண்ணுங்க, நாங்கள் அதுக்கு பச்சை கொடி காட்டுறோம் தான் ஹைகோர்ட் சொன்னாங்க. நேற்று என்ன சொன்னாங்க, அதாவது இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உத்தரவு போட்டாங்க. நேற்று என்ன சொன்னாங்கன்னா இடி வழக்கறிஞர்கள் நாளைக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வாதத்தை சப்மிட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. இன்னைக்கு தேதிக்கு விசாரிக்க வரும்போதும் பார்த்தீங்கன்னா சீலிடப்பட்ட உரையில் பார்த்தீங்கன்னா சில ஆதாரங்களை சப்மிட் பண்ணாங்க. அந்த ஆதாரங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் போதுமானதாக இல்லை. இந்த வழக்கில் டிஎம்கே எப்படி தப்பிச்சுச்சுன்னா நீதிமன்றத்தின் மூலமாக தப்பிக்கல. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவே மாட்டேன், அது ரொம்ப தப்பான அபத்தமான வார்த்தையாக இருக்கும். இங்கே போதுமான ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை சப்மிட் பண்ணல. அமலாக்கத்துறை ஏன் ஆதாரங்களை சப்மிட் பண்ணல, இந்த டெல்லி விசிட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை மிக கடுமையாக கையாண்ட அமலாக்கத்துறை, ஆதாரங்களை ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ண அமலாக்கத்துறை இந்த டெல்லி விசிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை சப்மிட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் நான் ஆதாரங்களை சப்மிட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போனதுனால இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான பின்னடைவுகள் பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனை பேரும் சந்திக்கிறோம். அதனால தான் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தப்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நியூஸ் கார்டை வச்சு பேசுகிறோம் தான் இந்த அரசியல் செய்தி புரியாது. நம்ம அண்ணா ஆல்ரெடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா டெல்லி விசிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் சரியான கரெக்டான ஆதாரங்களை சப்மிட் பண்ண அமலாக்கத்துறை, டெல்லி விசிட்டுக்கு அப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக ஆதாரங்களை சப்மிட் பண்ணல. நீதிமன்றங்களை பார்த்தீங்கன்னா போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பிறகு தான் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க, மிக கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. இங்கே அந்த ஆதாரத்தை கரெக்டாக அமலாக்கத்துறை சப்மிட் பண்ணிச்சுன்னா இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன் சப்மிட் பண்ணல, டெல்லி விசிட்டில் பார்த்தீங்கன்னா சமரசம் ஏற்பட்டுச்சு, சமரசம் ஏற்பட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை சப்மிட் பண்ணல. ஸோ ஒரு பிளவுவாத சக்தியோட மறைமுக பங்காளியாக இருந்து கொண்டு ஒரு வழக்கிலேருந்து வெளியே வந்துவிட்டு நாங்களாம் பெரிய ஆளுங்க, ஈடியெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லி வெளியே வந்து இப்படி வெட்டி சீன் போடுறதா அரசியலா அப்படிங்கிறதா என்னுடைய பிரதானமான கேள்வியாக இருக்குது. ஒன்று ஊழலற்ற நிர்வாகம் பண்ணணும், அதுக்கு வக்கிலனா பிளவாத
பிளவுவாத சக்திகளோட நேரடியாக கூட்டணி வச்சு இந்த வேலையை பார்க்க வேண்டியதானே. மறைமுகமாக ஒரு கூட்டணி வச்சு பொதுமக்களை ஏமாற்றி பிஜேபியோட ஒரு பி டீமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் வர்றவன் போகிறவன் அத்தனை பேருமே பிஜேபி பி டீம்னு முத்திர குற்ற வேலையை தான் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணுது. அபட்டமாக தெரியுது இந்த வழக்கில். மார்ச் 21 ஏப்ரல் 2 ஏப்ரல் 9 ஏப்ரல் 23 அது மட்டும் இல்லாமல் மே 22 இன்னைக்கு ஜூன் 18 இந்த தேதிகளில் நடந்த செய்திகள் அத்தனையுமே கவனித்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலைகளை பார்த்து இந்த வழக்கிலேருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிற மிகப்பெரிய பல உண்மைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும். நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில், அதாவது மார்ச் மாதமே ஒரு 100 நாள் முன்னாடியே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வழக்கில் நான் வேறு தேடி போகிறேன்னு சொல்லி. இவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா பிளவுவாத சக்தியோட சமரசம் பண்ணிக்காமல் ஒரு வேலையை பார்த்தலாம் முயற்சி பண்ணாங்க. என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் முடியல, உடனே பார்த்தீங்கன்னா பிளவுவாத சக்தியோட சமரசம் பண்ணி இந்த வழக்கிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இவ்வளவுதான் மக்களே இந்த வழக்கில் நடந்த உண்மை. இதை பற்றி தெளிவாகவும் ஆழமாகவும் இந்த வீடியோவில் பதிவு செஞ்சிருப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.